கோவை எஸ். குளம் ஒன்றியம் கொண்டையம்பாளையம் ஊராட்சி வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் அவருடைய 40வது நினைவு தினத்தையொட்டி பல்வேறு கட்சியினர் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் ஒரு பகுதியாக பாரத ஜனதா கட்சி சார்பாக மாநில விவசாய அணி தலைவர் ஜி. நாகராஜ் தலைமையிலும் மாவட்ட துணைத் தலைவர் செந்தூர் முருகேஷ் முன்னிலையில் மறைந்த நாராயணசாமி நாயுடு திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் மாநில துணைத் தலைவர் பாண்டியன், விவசாய அணி மேகலதா, மாவட்ட துணைத் தலைவர் பாஜக கார்த்தி, எஸ். குளம் ஒன்றிய அமைப்பாளர் பாஜக ரவிக்குமார் என பலர் கலந்து கொண்டனர். உழவருடைய பெருந்தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 40வது நினைவு நாள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு அவருடைய திருவுருவச் சிலைக்கு மணி மண்டபத்திலே மாலை வைத்து மரியாதை செய்தோம். எங்களோடு நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அந்த பெருமகனாருடைய திருவுருவச் சிலைக்கும் மாலையிட்டோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வருவதாக இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்ளுவரும் இந்த ஆண்டு பல்வேறு பணிகளுக்கிடையே தன்னுடைய அஞ்சலியை செலுத்துமாறு எங்களை இங்கே கேட்டுக்கொண்டார். இந்த பெருமகனார் போராடிய போராட்டம் கொஞ்ச நெஞ்சமல்ல. வாய்ப்பூட்டு சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர். தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது போடப்பட்டது. ஆனால் அவர் செய்ததெல்லாம் விவசாயிகளுக்காக போராடியது மட்டும்தான். 2 பைசா கட்டண உயர்வுக்காக போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. 46 பேர் இறந்தார்கள். தமிழகம் முழுவதும் மொத்தமாக 75 பேர் இருந்ததாக விவசாய பெருமக்கள் கூறுகிறார்கள். கடுமையான போராட்டங்களை எல்லாம் சந்தித்து இந்த பெருமானுடைய மறைவுக்கு பிறகு இங்கே ஒரு மணிமண்டபத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசு தொடர்ச்சியாக இன்றும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. விவசாய நிலங்களை தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளுக்கு, ரயில்வேஸ் அமைப்பதற்கும், சாலைகள் அமைப்பதற்கும், எரிவாயு குழாய் பதிப்பதற்கும் என்று தொடர்ந்து நிலத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உரிய இழப்பீடு தருவதில்லை. இன்ச் நிலத்தை கூட தேவையில்லாமல் திமுகவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதை ஒருபோதும் பாஜக அனுமதிக்காது. தொடர்ந்து விவசாயிகள் நலனுக்காக இன்று பாஜக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாடுபடும். இந்த நினைவு நாளிலே பெருமானார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதிலே பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.